பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே நம்மை புறக்கணிக்காத ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், யோபு 36வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமுள்ளவர். யார் நம்மை புறக்கணியாதவர் என்று பார்த்தோம் என்றால், தேவன் அவர் நம்மை புறக்கணியாதவர். யார் நம்மளை இந்த உலகத்தில் புறக்கணித்தாலும் ஒரு நாளும் ஒரு இமை பொழுது கூட நம்மை தேவன் புறக்கணிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே பொறிந்து வைத்துள்ளார். நம்ம அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாங்க. அப்போ எப்படி அவர் நம்ம புறக்கணிக்க முடியும்? தாவீதை பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன், தாய், சகோதரர்கள் எல்லாரும் புறக்கணித்தாங்க. ஆனால் அவரை தேவன் புறக்கணிக்கலை. புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். யார் யார் புறக்கணிக்கப்படுறாங்களோ கர்த்தர் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் மகத்துவம் உள்ளவர். புறக்கணித்தவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாள்லையும் நான் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கலங்கி போயிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். வேற என்ன நமக்கு வேணும்? அவர் நம்மை புறக்கணிக்கவே மாட்டார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். God bless you all.